யாழ்ப்பாணத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு நாங்கள் பேருந்தில் பயணம் செய்ய போகிறோம். முக்கியமாக இது வந்து அரசு பேருந்து இல்லாட்டிக்கு தனியார் பேருந்தாக இருக்கும். இப்போ நான் எங்கள் ஊரில் இருந்து பஸ் எடுத்து நான் யாழ்ப்பாணம் போகிற மாதிரி இருக்கும். வணக்கம், நானுங்க ஜோயி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து 2வது பயணம். முதல் வந்து பைக்கில் போனாங்க. இந்த பயணம் வந்து முதல் போன பயணம் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏனெண்டா எங்களோட சேர்ந்து ஒரு யூடியூபர் அண்ணா ஒரு ஆள் வந்து பயணம் செய்ய போகிறார். யாருன்னு சொல்லி நான் அப்படியே அந்த இடத்துல வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். காணொலியை முழுமையாக பார்த்தா தான் தெரியும் அந்த அண்ணா யாருன்னு. அவரும் வந்து பல இடங்களுக்கு பயணம் செஞ்சுருக்கிறார் தனியாக. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழு தந்துருக்கேன். தனியாக தான் அந்த அண்ணா வந்து பயணம் செய்வார். நீங்கள் இதை வச்சே நான் அவரை பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அப்படியே யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்கள் பயணத்தை தொடருவோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் நடந்து வந்து இந்த இடத்துலேருந்து தான் நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அப்படி இதுலேருந்து தான் போகிற மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் வந்துட்டோம். நாங்கள் சிடி பஸ் ஏறியில் இதிலேருந்து அப்படியே வவுனியா போகிற பஸ்ஸில் ஏற போகிறோம். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். சரியாக ஒரு 8:35 வந்து இந்த பஸ் வந்து எடுக்கணும். முன்னுக்கு பிள்ளையார் சிலை இல்லாமல் வச்சு பஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த பஸ்ஸில் பயணம் செஞ்சு நாங்கள் அப்படியே வவுனியாவிலேருந்து திருவண்ணாமலைக்கு நாங்கள் போக போகிறோம். ஆரம்பம் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் முடிவு தான் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நாங்கள் சங்கானையிலேருந்து பஸ் எடுத்துனாங்களானே பஸ் எடுத்து நாங்கள் இங்கே வரைக்கும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆகிட்டு பஸ் விரைக்க எடுத்த வேகம் வந்து விரைக்க இல்லை, ஒரு கணக்கான வேகத்தில் சிலுவாக தான் வந்தது. அதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு சரியாக இந்த பஸ் வந்து 8:35 வந்து அடிக்கணும். யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியாவுக்கு வந்து எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே நாங்கள் வவுனியாவிலேருந்து திருவண்ணாமலை போக போகிறோம். நீங்கள் கேட்கலாம், திருவண்ணாமலைக்கு வந்து டிரெக்டாக பஸ் இருக்குது, என்னத்துக்கு வந்து வவுனியா போய் போகிறேன்ட்டு. ஆனால் வந்து அங்கே தான் நான் வந்து சந்திக்க போகிறேன். அதனால் நாங்கள் வவுனியாவுக்கு போகிறோம். பஸ் வந்து புறப்பட்டுட்டு, ஆனால் பஸ்ஸில் போகிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, ஒரு 10 பேரோட வந்து பஸ் வந்து புறப்பட்டுட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கு மணிக்கூர் கோபுரத்தின் அழகை பாருங்க. நாங்கள் ஒரு பஸ்ஸில் வந்து எந்தவித பாட்டும் இல்லை, பாட்டொன்றும் போடையில் அப்படியே பஸ் வந்து அமைதியாக போய் கொண்டிருக்கு. நாவல்குடியை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து புகையிரதத்துலேயும் பயணம் செய்யலாம் வவுனியாவுக்கு. அதில் வந்து பயணம் செய்யலை. என்னத்தை கேட்டால் சரியாக புகையிரதம் வந்து 11 மணிக்கு கூட தான் வந்து யாழ்ப்பாணத்திலேருந்தே புறப்படும். அந்த ஒரு காரணத்தால் தான் நாங்கள் பேருந்தை தெரிவு செஞ்சினாங்க. சரியாக நாவல்குடியை தாண்டி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படியே போக நிறைய கோயில், அப்படியே வயல்வெளி, நிறைய இடங்கள் எல்லாம் பெறும். அழகான இடங்கள் வரும். முதலும் காட்டினான் தான், ஆனால் இந்த புறம் வந்து கொஞ்சம் காட்டாத இடங்கள் வந்து நான் இந்த காணொலியில் வந்து நான் காட்டுறேன். காணொலியை பார்க்குறேன், நீங்களும் கருத்துக்களை தெரிவிங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்தா சங்கத்தான தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். இந்த ரோட் தான் அப்படி அங்கால வந்து புகையிரத கடை, அப்படி இங்கால பக்கத்தில் வந்து ரோட் இருக்கு. சங்கத்தானையை தாண்டி நாங்கள் பயணம் செய்கிறோம். இங்கால வந்து இருட்டாகுது, மழை வந்தாலும் வரப்போகுது. இந்த இடத்துல ஒரு 2 விஷயத்தை நான் சொல்கிறேன், நான் வந்து கேட்டுக்கொள்ளும். இப்போ வாகனம் போடுற சாரதிகளுக்கு சரியாக வந்து மிருச்சுவில் புகையிரத நிலையத்திலிருந்து அப்படி ஒரு 50 மீட்டர் முன்னுக்கு ஒரு பேருந்து தரிப்பம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஹைவே போலீஸ் வந்து ஸ்பீட் மீட்டரோட அனுப்பினான். அதுவும் வந்து அதிநவீனமான ஒரு ஸ்பீட் மிஷின். அதை வச்சு இப்போ நீங்கள் வர்ற வாகனத்தில் வேகத்தை வந்து துல்லியமாக வந்து கணிக்க முடியும். அதனால மெதுவாக வாங்கும். அடுத்தது வந்து இந்த இடத்துல பேருந்தில் நாங்கள் பயணம் செய்ய கையை வந்து அங்கால விடக்கூடாது. ஏன்னா அங்கால எதிர விடுற வாகனம் வந்து நல்ல ஒரு விதத்தில் வருது. குறிப்பாக இந்த இடத்தால எல்லாம் டிப்பர் வந்து அதிகமாக போகும். அதால் வந்து நீங்கள் இந்த இடத்துல கவனமாக போகணும். முக்கியமாக கையை வெளியில் விட்டு வர்றது அதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளணும். நாங்கள் நிற்கிற இடம் வந்து கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தை. இந்த ரோட் வந்து ஒன்-வே ரோட். அங்கால வந்து மெட்ரோ போகுது. சரியா 10-17 கிளிநொச்சியில் வந்து நிற்கிறோம். கிளிநொச்சி நகரத்தில் நாங்கள் நிற்கிறோம்.
போகிறோம். இந்த டவுனில் எல்லாம் நிறைய மக்கள் வந்து நின்றவர். நாங்கள் அதை தாண்டி வந்துட்டோம். கிளிநொச்சி பேருந்து தரிப்பிடம். இந்த இடத்துல எவ்வளோ நேரம் பஸ் நிப்பாட்டினோன்னு தெரியலை, பார்ப்போம். கண்டியிலேருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செஞ்சு கொண்டு போகிற பஸ் 43 நம்பர். கிளிநொச்சி பேருந்து தரிப்பிடத்துலேருந்து சரியாக ஒரு 10 நிமிடம் இந்த இடத்துல நிப்பாட்டியிருந்தேன் பஸ்ஸை. இந்த இடத்துலேருந்து நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கோ வவுனியா போகிறதுக்கு. குறிப்பிட்ட இடத்துல வந்து நல்ல நித்திரை, அதனால் வந்து இடங்களை வந்து எடுக்கலாம் போயிட்டு. இங்கால வந்து முக்கியமான இடங்களை வந்து காணொலியில் நான் பதிவிடுறேன். அப்படியே ஒரு நல்ல நித்திரோடு வந்தது. இந்த கிளிநொச்சி கரடி போக்கு சந்தி, அதுக்கு முன்னுக்கே வந்து நான் எழும்பிட்டேன். இந்த பாதையால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஒரு 100 டிப்பருக்கு மேலே வந்து இந்த ரோட்டால் வந்து பயணம் செய்யும். ஏன்னா நான் போய்க்கு ஒரு 20-30 டிப்பருக்கிட்ட போட்டுதும். அதனால் இந்த இடத்தால் பைக்கில் பயணம் செஞ்சால் நீங்கள் மிக கவனமாக போகணும். ஏன்னா டிப்பர் வந்து அதிகமாக இந்த பாதையால் வந்து போய்கொண்டே இருக்குது, மண் ஏற்றி கொண்டு. சரியா, இப்போ நாங்கள் முருகண்டி கிட்ட வந்துட்டோம். பழமையாக நாங்கள் வவுனியாவுக்கு கொழும்புக்கு எல்லாம் போனால் முருகண்டி பிள்ளையார் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு தான் போவோம். இந்த முறை வந்து கும்பிட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பஸ் வந்து அதில் நிற்காது. முருகண்டி பிள்ளையார் ஆலயம். சரியா, இந்த இடம் வந்து முன்னுக்கு வந்துட்டோம். முருகண்டி பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்துட்டோம். பழமையாக அந்த கடையில் வந்து ஏதாவது டீ பண்ணி குடிச்சிட்டு அப்படி நாங்கள் போவோம். இந்த வந்து வெறிச்சபடி போயிருக்கு இடமே. புளியங்குளத்தில் இருக்கிற இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வந்து பேருந்து வந்து நிப்பாட்டியிருக்கிறோம். முன்னுக்கு வந்து முத்துமாரியம்மன் ஆலயம் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் தான் நாங்கள் வவுனியாவுக்கு சென்றுவோம். இன்றைக்கு வந்து வெயில் வந்து அவ்வளோ அதிகமாகவும் இல்லை, வெயில் வந்து குறைவாக இருக்குது. அதால் வந்து பயணம் செய்யவும் நல்லா இருக்குது. யாழ்ப்பாணத்திலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து சொகுசு பஸ் இல்லை. அப்படி இருந்தால் வந்து இன்னும் வசதியாக இருக்கும். சீட்டெல்லாம் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வடிவாக தூங்கி கொண்டு போகலாம். இந்த பஸ்ஸில் இன்னொரு பிரச்சனைன்னா அப்படியே இருந்தால் ஒரு இடத்துல இருக்கணும். காலெல்லாம் பயங்கரமான முதுகும் லைட்டாக வலிக்கிடுது. ஏன்னா இந்த சீட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வவுனியாவிலேருந்து திருவண்ணாமலை பஸ் எடுத்து நாங்கள் இப்போ சரியாக திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வந்துட்டேன். வந்துட்டோம். நாங்கள் வந்த பஸ்ஸு தான் வவுனியாவிலேருந்து திருவண்ணாமலை. பஸ்ஸில் நம்பர் வந்து 88. பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து 353 ரூபா ஒரு ஆளுக்கு வந்தது. இதிலேருந்து நாங்கள் அப்படியே ஆட்டோவில் பயணம் செய்ய போகிறோம். அண்ணா வந்து எனக்கு பக்கத்துலலாம் நிற்கிறார். இதிலேருந்து நாங்கள் அப்படியே போக போகிறோம். இந்த இடத்தின் பேர் வந்து அபயபுரம். அபயபுரம் மட்டும் தான் இருக்குது. கண்டி ரோட், அபயபுரம், திருவண்ணாமலை. நாங்கள் இதுலேருந்து எந்த பக்கம் போனோம்னு தெரியல. வேறு இடங்கள் வந்து கொஞ்சம் இடங்கள் நாங்கள் பார்த்துன்னு வந்து நாங்கள் நிறைய இடங்கள் வந்து காணொலியில் வந்து காட்டல. ஏனெண்டா எல்லா இடத்தையும் வந்து இதில் அட் பண்ணிடலாம். அது வீடியோ வந்து லென்த் ஆகிடும். நீங்கள் பார்க்குற நீங்களுமே இந்த ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. உப்புவேலி வீதியால் நாங்கள் புக் பண்ண ரூமுக்கு போகிறோம். இடத்தின் பேர் வந்து ரைட் பார்க் ஹோட்டல்னு சொல்லி அண்ணா தான் புக் பண்ணவர். இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். அங்கே போய் அப்படி நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். வேண்டாம், நிறைய தூரம் பயணம் செஞ்சு வந்துருக்குறோம். அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கு பிறகு
நாங்கள் அப்படியே இடமெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். நானும் அண்ணாவும். என்னடா அவன் காலமேலேருந்து நானும் அண்ணாவுன்னு தான் சொல்கிறேன், ஆரண்டு என்னன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் கேட்பீங்க, நான் அங்கே போனோன்னே அண்ணா ஆரன்னு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆனால் நீங்கள் சில நேரம் அண்ணாவை நீங்கள் காணொலியிலேயோ இல்லாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி நீங்கள் ஒருத்தராவது பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தா மறக்காமல் கீழே கருத்துக்களை தெரிவிங்க. வீட்டை இருந்து 7:30 பஸ்ஸில் ஏறி அப்படியே யாழ்ப்பாணத்தில் இருந்து இப்போ அப்படியே ஒரு 8:30 பொழுதுல யாழ்ப்பாணத்தில் பஸ் ஏறி அதுக்கு பிறகு நான் அப்படியே வவுனியாவுக்கு வந்து வவுனியாவில் அண்ணாவை சந்திச்சுட்டு அப்படியே நானும் அண்ணாவும் அப்படியே பயணம் செஞ்சு இப்போ திருவண்ணாமலைக்கு வந்து இப்போ திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல இறங்கி உப்புவழி வீதியால் ஆட்டோவில் பயணம் செஞ்சு நிற்கிறோம். ஆனால் திருவண்ணாமலை கிளைமேட் வந்து நல்லா இருக்குது. போன முறை வந்தது வந்து பைக்கில் வந்து நானும் ஃப்ரெண்ட் படியும் வந்தது. இப்போ வந்து வாகனத்தில் இந்த வந்ததால் கொஞ்சம் நல்லா இருக்குது. நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் ஒரு 500 மீட்டர் இருக்குது. நாங்கள் போகிற பாதையின் பேர் வந்து உப்புவழி வீதி. ஆட்டோவில் வந்து நாங்கள் சரியாக ஆட்டோவுக்கு வந்து ஒரு 1200 நான் வந்து பண்ணவர். இந்த ஹோட்டலுக்கு முன்னைக்கே வந்து பீச் இருக்குது, அதையும் நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். முதல் பேக் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அப்படியே வச்சுட்டு அப்படியே பீச்சை போய் பார்ப்போம். இந்த ஹோட்டலில் பேர் வந்து கைட் பார்க் ஹோட்டல். அண்ணா வந்து தான் புக் பண்ணவர். அப்போ நாங்கள் போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம். கீழே வந்து மீன் எல்லாம் வச்சுருக்கேன். ஹோட்டலில் செட்டப் வந்து நல்லா இருக்குது. இல்லை பாருங்கள், இந்த தண்ணி வந்து போகிற செட்டப் எப்படி இருக்குது. அங்கால இருக்கிற வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த இடத்துல ட்ரோனில் காணொலி எடுத்தால் அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். முன்னுக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதுக்கு அங்கால கடற்கரை இருக்குது. ஹோட்டலுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கோயிலில் வந்து பூசை நடந்தது. முதலாக அண்ணாவால் நாங்கள் இப்போ இதில் பெரிய ஹோட்டலில் வந்து தாங்க போகிறோம். எங்கள் ரூம் அப்படியே பார்ப்போம். இதொன்னா வந்தாச்சு. பேக்கே கலட்டையில் அப்படியே கலட்டாமலே எல்லா இடம் சுற்றி பார்த்து நிற்கிறோம். அதில் வந்து 1 2 3 4 ரூம்ஸ் வந்து மேலே இருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் பல்கனியில் இந்த கதிரையில் இருந்தோம் நிற்கிறேன். இப்போ வந்து நேரம் சரியாக ஒரு 9:30 கிட்டே ஆகுது. அண்ணா வேணும்னு நான் காணொலியில் காட்டல. என்னத்துக்குண்டா சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அண்ணா வந்து காட்ட முடியாமல் போயிட்டு நாளைக்கு அடுத்த புளக்கில் வந்து அண்ணா வந்து இணைகிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால் நாளைக்கு அடுத்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே வந்து இந்த ரூமில் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே வெளியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, முருகன் ஆலயம். அந்த முருகன் ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடந்த புதுசாக அந்த ஒரு சின்னனாக இருந்த கோயிலை வந்து புதுசாக பெருசாக கட்டியிருக்கணும். அப்படி அந்த ஆலயத்தை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியில் அந்த கடற்கரை எல்லாத்தையும் பார்த்துட்டு உடல் எல்லாம் அப்படியில் வெளியில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு 7:30 பொழுதில் வந்து புஃபே வந்து ஓப்பன் ஆகினேன். நாங்கள் அங்கே போய் இரவுக்கு வந்து சாப்பிட்னாங்க. இரவுக்கு வந்து கொத்துரொட்டியும் இறால் கறியோட வடிவாக சாப்பிட்டுட்டு அப்படியே இரவுக்கும் வந்து அப்படியே வெளி இடங்களில் நின்று அப்படியே கொஞ்ச நேரம் இயற்கை அழகு அப்படியே ரசிச்சுட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். சரியாக இந்த இரவுக்கெல்லாம் வந்து காற்று இந்த இடத்துல பயங்கரமாக அடிக்குது. உள்ளுக்கு வந்து ஃபேனே தேவையில்லை. இதில் எல்லாம் நின்றா காற்று வந்து அப்படி காற்றா இருக்குது. என்னென்னா வெளியில் அங்கால வந்து கடற்கரை இருக்குது, ஒரு 50 மீட்டருக்கு அங்கால வந்து கடற்கரை வழியால். அதால் வந்து காற்று முறை வந்து நல்ல பயங்கரமாக அடிக்குது. நாளைக்கு மிச்ச இடங்களை வந்து காணொலியில் பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு அப்படியே திருவண்ணாமலையில் இருக்கிற இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த காணொலியை வந்து இதோட நிறைவு செய்கிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.